சிவகார்த்திகேயன் நடிப்புல ரங்கூன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல உருவாகிட்டு இருக்கிற படம் தான் அமரன். சமீபத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த அமரன் படம். இதனாலேயே மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சாய் பல்லவி இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கமல் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிற அப்டேட்டும் வரும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அமரன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் போது தனுஷ் ஃபேன்ஸும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. காரணம், ரீசெண்டா நடந்த கொட்டுக்காளி படத்தோட ஈவென்ட்ல சிவகார்த்திகேயன் நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கல, என்ன அப்படியே சொல்லி பழக்கிட்டாங்கன்னு பேசியிருப்பாரு. சிவகார்த்திகேயனோட இந்த பேச்சு சோசியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இவர் தனுஷை தான் தாக்கி பேசியிருக்காரு. இவருக்கு நன்றியே இல்ல, பழசையெல்லாம் மறக்க கூடாதுன்னு சிவகார்த்திகேயன் மேல விமர்சனங்கள் எழுந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் அவர் தனுஷையெல்லாம் சொல்லல, இப்படி நீங்களே கிளப்பி விடாதீங்கன்னு பதில் சொல்லிட்டு வர இது தொடர்ந்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த டெக்கேட் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விருது வழங்கும் விழாவில் சிவகார்த்திகேயன் பேசினது இந்த சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. அவர் அந்த ஈவெண்ட்ல என்ன பேசியிருந்தாருன்னா, திரைத்துறை ரொம்ப சவாலானது, எந்த பின்புலமும் இல்லாம உள்ள வரது இன்னுமே சவால். ஒவ்வொரு வருஷமும் இதை தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கிறது தான். 10 வருஷத்துக்கு இப்படி ஒரு விருது கொடுத்ததுக்கு ஸ்பெஷலா இருக்கு. ஒரு படத்துக்கு விருது கொடுக்கும் போது அது எனக்கு மட்டும் இல்ல, நான் தான் வெற்றிக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அது பல பேரோட கூட்டு முயற்சி. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. இதையெல்லாம் தாண்டி வருஷங்கள் கடந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் செய்யும் போது நிஜமா எல்லாமே சவாலானது தான். சின்ன திரையில எல்லாரையும் சிரிக்க வச்சு மட்டுமே பழக்கப்பட்ட எனக்கு இங்க அதை தவிர்த்து எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த சவாலுமே இருக்கு. இந்த 10 ஆண்டுகள் எனக்கு கிடைச்ச இந்த படம், வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச இந்த விருது, இந்த மேடை எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன். சின்ன திரையில ஆரம்பிச்சது கலக்க போவது யாரு, ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி எல்லாம் ஹோஸ்ட் பண்ணது மற்றும் அது இது எதுன்னு இந்த ஷோ மட்டும் 156 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மக்கள் சேனலை மாத்தாம இந்த பையன் நல்லா பண்றான், நம்ம வீட்டுல மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசுறான்னு அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தாங்க. அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் எனக்கு ஒரு படத்துல நடந்த மேஜிக்கா தெரியல. ஒவ்வொரு எபிசோட்ஸையும் எல்லாரும் பார்த்து எனக்கு அது மூலமா சினிமால வாய்ப்பு கிடைச்சு எனக்கு விஜய் அவார்ட்ஸ் கிடைச்சது. அந்த அவார்ட் தான் எனக்கு திருப்பு முனையா அமைஞ்சது. அங்க இருக்கிற எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சவால் இருந்துச்சு. அதை பண்ணும்போது அதுக்கான பலனா பாண்டியராஜ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு, எழில் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு, தனுஷ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. இப்படி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், கமல் சார், முருகதாஸ் சார்னு எல்லாருமே என்னோட இந்த பயணத்துல ஏதேதோ குட்டி குட்டி சப்போர்ட் கொடுத்து முன்னாடி தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவரோட 10 வருஷ பயணத்தை பத்தி பேசி அதுல தனுஷ் சாரும் பட வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சிலர் சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி ஈவெண்ட்ல தனுஷை பத்தி பேசல, விஜய் டிவியை பத்தி தான் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல விஜய் டிவியை பத்தியும் சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு. மேலும் அவரோட மனைவி ஆர்த்தியையும் ஸ்டேஜுக்கு வர வச்சு, நான் இந்த இடத்துல இருக்க காரணம் இவங்க தான். சமீபத்துல எனக்கு என்னோட மகன் பவன் பிறந்தான். 3 சிசேரியன் வலியை பொறுத்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல நானுமே இருந்தேன். அந்த வலியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட வலி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவருடைய மனைவி ஆர்த்தியை பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. மேலும் அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, சினிமால இருக்கிற அரசியலே சமாளிக்க முடியல, இங்க இருக்கிற அரசியலை பார்த்துதான் நடிகர்கள் அரசியலுக்கே போயிடலாம்னு வந்துடுறாங்க போலன்னு மறைமுகமா அவர் சினிமால சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தியும் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு இடையில பிரச்சனையை முடிச்சு வைக்கிற விதமா இப்போ ஒரு போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனும் தனுஷும் ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் ஒன்னா பக்கத்துல இருக்காங்க. இந்த இமேஜ் சமீபத்துல எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதை பார்த்த பலருமே அவங்களே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னாதான் இருக்காங்க, ஃபேன்ஸ் தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இப்போ இந்த போட்டோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.